Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. செய்தி காஞ்சிபுரத்தில் வசூல் ராஜா என்ற ரவுடி வெடிகுண்டு வீசி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 6 பேர் கொண்ட கும்பல் வசூல் ராஜாவை வெடிகுண்டு வீசி வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடி இருக்கின்றனர். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பழிக்கு பழியாக கொலை நடந்ததா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் ரவுடி பாம் வீசி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. 6 பேரை கொண்ட கும்பல் வசூல் ராஜாவை வெடிகுண்டு வீசி வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடி இருக்கின்றனர். வசூல் ராஜா மீது ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரத்தில் வசூல் ராஜா என்ற ரவுடி வெடிகுண்டு வீசி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 6 பேர் கொண்ட கும்பல் வசூல் ராஜாவை வெடிகுண்டு வீசி வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடியிருக்கின்றனர். வசூல் ராஜா மீது ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பழிக்கு பழியாக கொலை நடந்ததா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். திருக்காலிமேடு என்ற பகுதியில் வைத்து வசூல் ராஜா வெடிகுண்டு வீசி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் வசூல் ராஜா என்ற ரவுடி வெடிகுண்டு வீசி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 6 பேர் கொண்ட குழு வசூல் ராஜாவை வெடிகுண்டு வீசி வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடியிருக்கின்றனர். வசூல் ராஜா மீது ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வணக்கம். பிரபல ரவுடியாக A+ கேட்டகரி ரவுடியாக இருந்து வந்த வசூல் ராஜா என்பவர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த திருக்கழியூர் இந்த இடத்துல பாம் வீசி அவர் அதுக்கப்புறம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பாம் வீசினது அங்க அருகில் இருந்தவர்கள் அந்த சத்தம் கேட்டதனால் இது பாம் வீசி தான் கொலையானது நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போலீசாருக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். அவருடைய சம்பந்தப்பட்ட இந்த ரவுடி வசூல்ராஜோட உடலை பார்த்தாலும் தெரிகிறது. அவருடைய உடல் மீது பாம் வீசப்பட்ட ஒரு அறிகுறி தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் அவருடைய உடல் மிகவும் சிதைந்து இருக்கக்கூடிய அந்த நிலையில இது பாம் வீசினா மட்டும்தான் இந்த உடல் இப்படி இந்த மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. அதே போல பாம் வீசினது மட்டும் இல்லாம அவரை வெட்டியும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வெறி செயலை கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு மேல் கொண்ட கும்பல் தான் இந்த வெறி செயலில் ஈடுபட்டிருக்கிறது. இவர் மீது பாம் வீசி கொலை செய்யப்பட்டது அந்த காஞ்சிபுரம் வட்டாரத்துல மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் பட்ட பகல்ல பாம் வீசி ஒரு A+ கேட்டகரி ரவுடியை கொலை செய்தது அங்க இருக்கக்கூடிய அருகில் இருந்தவர்கள் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கிட்டத்தட்ட சரியாக ஒரு 1.5 மணி அளவுல இந்த கொலையானது நடந்திருக்கிறது. இந்த கொலையை அருகில் இருந்தவர்கள், அதாவது இந்த வெடி சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிகிறது இந்த மாதிரியான ஒரு வெறி செயல் அங்க நடந்திருக்கிறது என்று. ஏனென்றால் அந்த வெடி சத்தம் அவ்வளவு சத்தமாக கேட்டிருக்கிற காரணத்தை தான் இது பாம் வீசி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் அந்த கோணத்திலும் விசாரணை செய்கிறார்கள். அதே போல அவருடைய உடல்ல மிகவும் சிதைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில அவர் பாம் வீசி தான் கொலை செய்யப்பட்டு பாம் வீசி கொலை மட்டும் இல்லாம அவரை வெட்டியும் படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த வசூல் ராஜா ஏற்கனவே பல மோட்டிவ் பல பேரிடம் இருந்து வந்ததாகவும் தொடர்ச்சியாக இவரை கொலை செய்த ரவுடிகள் சம்பந்தப்பட்ட அந்த ரவுடி பல முறை இவரை அட்டம் பண்ணியும் மர்டர் பண்ண அட்டம் பண்ணியும் அவர் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த முறை தான் அவரை கொலை செய்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முக்கியமாக இந்த வசூல் ராஜா ஏற்கனவே பல முறை பல பேரை மர்டர்ல அவர் பல பேருடைய கொலையில் அவர் ஈடுபட்டிருக்கிறதாகவும் இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலையிலும் இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த வெறி செயலை செய்த நபர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் அங்க இருக்கக்கூடிய CCTV ஃபுட்டேஜ்ல ஆராய்ந்து வருகின்றனர், ஆய்வு செய்து வருகின்றனர். எந்த வழியாக வந்தாங்க, சரியாக 6 பேரா அல்லது 6 பேருக்கு மேலாக வந்தாங்களா, இருசக்கர வாகனமா, காரான்னு சொல்லிட்டு போலீசார் தொடர்ந்து இந்த CCTV ஆராய்ந்து வருகிறார்கள். இந்த CCTV ஆராய்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் இந்த வெறி செயலில் ஈடுபட்ட நபர்கள் யார், எத்தனை பேர், இவர்கள் பாம் வீசினார்களா, உண்மையாக அல்லது வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். தொடர்ச்சியாக இந்த வசூல் ராஜா மீது ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அந்த
வழக்கின் அடிப்படையிலையும் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். யார் இதுல வந்து முக்கியமா இவரிடம் வந்து தொடர்ச்சியாக மோட்டிவ் இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலும் தயாரித்து வருகிறார்கள். இந்த கொலை காஞ்சிபுரம் வட்டாரத்துல மிகவும் அதிர்ச்சிக்கு உண்டாக்கி இருக்கிறது. பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.